ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சொல்ல போகிறது என்னன்னா, ஒரு பெரிய ஸ்கேம். இந்த ஸ்கேம் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. ஃபாரின் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் நடக்குது. அதாவது மோட்டர் வாகனம் வச்சிருக்க அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. பைக்கு, காரு, லாரி, டிம்போ இந்த மாதிரி வச்சுருக்கவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சிக்னலை கிராஸ் பண்ணி போயிட்டீங்க, டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து ஃபைன் அடைச்சாகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வரலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜாக கூட வரலாம். இந்த மெசேஜ் அனுப்புறவங்க கூட 100% வந்து ஜென்யூனா அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வர மெசேஜ் போல தான் இருக்கும். அதோட வாட்ஸ்அப்ல அனுப்புறது, அதோட லோகோ கூட கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா ஒரு இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு இங்க இருந்து மார்த்தாண்டம் வர போயிருந்தாரு. மார்த்தாண்டம் போற இடத்துல டைம்ல ஒரு சிக்னல் நீங்க வந்து கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. ரெட் லைட் எரியும்போது கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. இவ்வளோ ரூபா நீங்க பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்தது, டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்தது. மெசேஜை பார்த்ததும் கவர்மெண்ட்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. காசு இருந்தது, பே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாரு. அப்புறம் நான் யோசிச்சாரு, நம்ம போகிற வழியில சிக்னலே இல்லையே, அப்புறம் எதுக்குடா நான் காசு அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை செக் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர், நார்மல் ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பருக்கு இவர் கால் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் ஹிந்திலையும் கொஞ்சம் தமிழ்லையும் பேசுனாங்க. பேசும்போது இவருக்கு மனசிலாச்சு, இது வந்து பெரிய ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் பே பண்ணல. ஸோ இந்த மாரி நெறைய பேரு தெரியாம பே பண்றாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே நேரத்தில அவங்க அனுப்புற பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கீழ இருக்கிற அந்த லிங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, ரூ. 1000 அடைக்கிறது போல தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க உங்கள்ட்ட ஓடிபியும் கேட்காது, ஒண்ணும் கேட்காது. உங்களோட யுபிஐயோட பின் தான் கேட்கும். பின்ன கிளிக் பண்ண அடுத்த செகண்டு உங்க அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1000 மட்டும் கிடையாது. அதிகமா அவங்க லூட் பண்றதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. இதே போல தான் இந்தியால மட்டும் கிடையாது. ஃபாரின்லயும் நெறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி நீங்க டிராஃபிக் ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபைன் அடைக்கணும்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு மெசேஜ் வருது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாரி வர மெசேஜஸ் இந்த மாரி ஏதாவது வந்துச்சு, இமெயில் வந்தா கூட ஜஸ்ட் அத கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டு கவர்மெண்ட்லேருந்து தான் வருதான்னு உள்ளத வெரிஃபை பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்கேம் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓடிபி கேட்குறவங்க, அப்புறம் ஏதாவது மால்வேர் அனுப்புறவங்க, இல்லன்னா லிங்க்ல மணி பே பண்ணுன்னு சொல்றவங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, அ பார்த்து யோசிச்சு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க.